வணக்கம் மை டியர் மென் அண்ட் உமன். இன்றைக்கி டே 2 ஆஃப் பிகமிங் சிறந்த மனிதன் சேலஞ்ச். ஞாயிற்றுக்கிழமை என்றைக்குமே நான் 10 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சதில்லை. ஆனால் பக்கத்து தெருவில் இருக்க கோவிலோட மணி என்னை 7 மணிக்கு எழுப்பிருச்சு. சரி எந்திரிச்சு தொலைஞ்சிட்டோம், போய் ஓடலாம் அப்படின்னு வெளியே போய் பார்த்தா இந்த மழை புயப்புல வந்துட்டான். புயலே வந்தாலும் இந்த கைப்புள்ளியை தடுக்க முடியாது அப்படின்னு வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு காற்று வாங்கிட்டு வெளியே சைட் அடிச்சுட்டு வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆப்போசிட் வீட்டில் ஒரு அக்கா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அது அக்காவை ஆன்ட்டியான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் சீன் போடுவோமே அப்படின்ட்டு அங்கே போய் 2 புஷ்அப் எடுத்துகிட்டு இருந்தேன். அது அக்காவும் இல்லை ஆன்ட்டியும் இல்லை பாட்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன்லேயே வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு புல்லப் ஸ்ட்ரென்த் சுத்தமாக இல்லை நண்பர்களே. அதனால தான் நான் ரெஸ்டன்ஸ் பேண்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன், மன்னிச்சிருங்க. அப்போ உனக்கு புஷ்அப்பில் ஸ்ட்ரென்த் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கூடிய விரைவில் இம்ப்ரூவ் செய்யப்படும். குளிச்சு முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கும் போது தான் பரபரன்னு எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இன்னும் 4 நாளில் பொங்கல் அப்படின்ட்டு. நமக்கு ஏதாவது வேலை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே உட்காந்துருந்தேன். இதை எப்பட்றா ஓப்பி அடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் அம்மா மட்டன் பிரியாணி கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. இது தாண்டா சாக்கு அப்படின்னு 8 பிளானட்டில் எங்கே இருந்தாலும் பிரியாணி உங்களுக்காக வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு ஜூட் அடிச்சிட்டேன். பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு உண்ட மயக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைமரை செட் பண்ணிட்டு தூங்கினேன். தூங்கி எந்திரிச்சிட்டு பார்த்தா வயிறு முட்டை தின்னுட்டு என்னடா உனக்கு தூக்கம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா திட்டேன். நானும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அப்படின்னு அழுதுகிட்டே போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம டெலிவரிக்காரன் என்னை கூப்பிட்டாரு. என்னன்னா அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு டைம் கிரியேட்டின் வாங்கியிருக்கோம் காய்ஸ். என்னோட 30 வயசு வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எந்த சப்ளிமெண்ட்டுமே யூஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு கிரியேட்டின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ 30 நாளைக்கு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு முடி கொட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க நண்பர்களே. அண்ட் ஒரு 8 o'clock போல் டின்னருக்கு மத்தியானம் வாங்கிட்டு வந்த பிரியாணியும் மிச்சம் இருக்குன்னு அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி தான் நான் இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்ற கடைசி நாள். ஏன்னா அடுத்த 60 நாளைக்கு நான் பார்த்து சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம நண்பர் கிரியேட்டின் வந்துட்டார் இல்லையா. ஸோ டயட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தூங்குறதுக்கு போயாச்சு கைஸ். கீப் ஸ்மைலிங். குட் நைட்.